ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கிராஃப்ட் கம்ஃபர்ட்ஸ். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரெசிபி அப்புறம் ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என் பெரிய பொண்ணுக்கு பர்த்டே வந்துருந்துச்சுங்க போன புதன்கிழமை. அதுக்காக நான் செஞ்சிருந்த கேக் அண்ட் கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் என்னோடய 2 பொண்ணுங்களுக்கும் சிவியர் காஃப் அண்ட் கோல்டு ஃபீவர் எல்லாம் இருந்துச்சு லாஸ்ட் வீக்கு. அதனால் பெருசாக எந்த செலிப்ரேஷனும் பண்ணல. கடையில் கேக்கு கூட வாங்கலாங்க. ஹஸ்பண்ட் கேக் மட்டுமாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் ஸ்ட்ரிக்டாக வேண்டாம் சொல்லிட்டேன். ஏன்னா வெளியில் வாங்கினா ரொம்ப ஸ்வீட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது கொஞ்சமாச்சும் எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இன்னும் வேர்சன் தான் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதனால சர்க்கரையே இல்லாமல் ஒரு கேக் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இதில் மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து ஒரு 20 போல் டேட்ஸ் எடுத்துக்கலாங்க. சீட்ஸ் எடுத்துகிட்டு 1.5 கப்பு சூடான வெதுவெதுப்பான பால் ஊற்றி நம்ம சோக் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour to 1 hour சோக் ஆனால் போதும். நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணுங்கிறதுக்காக 20 டேட்ஸ் தான் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா 25 to 30 டேட்ஸ் கூட போட்டுக்கலாம். இது ஊற வச்சு ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஹேண்ட் மிக்சர் வாங்கி ஒரு 1 month இருக்கும். ஒரு 2-3 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால நம்ம சின்னதாகவே வாங்கிக்கலான்ட்டு இந்த கிரேட் இண்டியன் சைடில் தான் வாங்கியிருந்தோம். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேங்க. இது வந்து கேக் செய்யறதுக்கு மட்டும் இல்லாமங்க, எக் பீட் பண்ணுறதுக்கு, மோர் செய்யறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஏன்னா அதுக்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு மிக்சர் ஜார்லையோ வேறு எந்த பாத்திரத்துலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதில்லை. மோரெல்லாம் நம்ம எந்த கண்டெய்னர் வச்சுருக்கோமோ அதுலேயே இதை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்ச டேட்ஸோட பேஸ்ட்டு, அரைச்சது போக சோக் பண்ண டேட்ஸில் இருந்த எக்ஸ்ட்ரா பால் எல்லாம் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதையும் உள்ளே ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூடங்க 1 கப் கோதுமை மாவு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாங்க. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு வாட்டி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணாமங்க டைரெக்டாக அப்படியே போட்டு மாவெல்லாம் ஃபுல்லாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. ஒரு வாட்டி ஸ்பேட்டரில் வச்சு கையில் சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கையிலே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறங்க கன்சிஸ்டன்சி பார்த்தா ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதில் பட்டரே ஆட் பண்ணதுனால அதோடய ஃப்ளேவர் கொஞ்சமாச்சு இருக்கணுங்கிறக்காக ஆடையோட கொஞ்சோண்டு பால் ஊற்றிருக்கிறேன், கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாங்க கேக் டின் எடுத்துட்டுங்க, கொஞ்சோண்டு ஆயில் போட்டுங்க, எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே கொஞ்சம் வீட் ஃப்ளோரையும் டஸ்ட் பண்ணி விட்டாச்சுங்க. ஒரு 1/2 கப் வால்நட் எடுத்துட்டுங்க, அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணதில் பாதி அளவுக்கு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு வாட்டி. இப்போ வந்து நம்ம இந்த கேக் டின்னில் போர் பண்ணிடலாங்க. இந்த கேக் டின்னில் பேட்டர் ஃபுல்லாக போர் பண்ணதுக்கப்புறங்க ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு அது மேலே மிச்சம் இருக்கிற வால்நட் இருக்கு இல்லைங்களா, கட் பண்ணி வச்சதில் அதை வந்து மேலால் தூவி விட்டுடலாம். கேக் செய்ய ஆரம்பிக்கும் போதே நான் வந்து இந்த திக் பாட்டம்டு குக்கரில் கொஞ்சம் சால்ட் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ வந்து ஒரு 10 to 15 minutes பக்கம் நல்லா சூடாயிருச்சு. இது வந்து பார்க்குறக்கு மணல் மாதிரி இருக்குது, ஆனால் இது சால்ட்டுங்க. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப வருஷமாக இதே சால்ட்டை வச்சு தான் நாங்கள் பேக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கேக் டின்னை உள்ளே இறக்கி வச்சிடலாங்க. வந்து பெரிய பர்னரில் வைக்காமல் சின்ன பர்னர் தான் வச்சாங்க. அதுலேயே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை ஆன் பண்ணியாச்சு 1/2 hour. எக்ஸாக்டாக 30 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோங்க. சூப்பராக பேக் ஆயிருந்துச்சு. உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அந்த உட்டன் ஸ்பேட்டலாவை, நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துருந்துச்சு. பொண்ணுங்க வரக்குள்ளே பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியும் சின்னவங்க வந்துட்டு அவளுக்கு ஒரே க்யூரியாசிட்டிங்க. 2 பேர்த்துக்குமே சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி நார்மல் ஃப்ளேவரெல்லாம் எதுவுமே பிடிக்காதுங்க. ஆனாலும் கேக்குங்கிற பேரில் ஏதோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இதை வந்து உல்ட்டா பண்ணிடலான்ட்டு ஒரு வாட்டி தட்டி பார்த்தோங்க. தட்டிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணாலும் வரவே இல்லை. ஒரு வேளை சொதப்பிட்டோமோ அப்படிங்கிற ஒரு தாட் வேறு ஓடிட்டு இருந்துச்சு. இவ்வளோ தட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் வரவே இல்லைங்க கேக்கு. சரின்ட்டு மறுபடியும் ஒரு வாட்டி உல்ட்டா பண்ணிங்க. உடன் நைஃபை வச்சு ஒரு வாட்டி சைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் உல்ட்டா பண்ணி அதே ப்ராசஸ் தான் தட்டினோம். எப்படியோ போட்ட எஃபர்ட் வீண் போகலைங்க. கேக் முழுசாக வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்பாடான் இருந்துச்சுங்க. அப்புறம் பொண்ணு சொன்னால் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் ஈஸியாக வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஒரு வழியாக நம்ம வீட்லேயே செஞ்ச டேஸ்டியான டேட்ஸ் வால்நட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க.
நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான டேட்ஸ் வால்நட் கேக் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே பெரிய பொண்ணும் வந்துட்டா, அதனால கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. கேக் ஆனால் செம சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கோல்டு அண்ட் சிவியர் காஃப் இருந்ததுனால வெறும் கேக் மட்டும் கட் பண்ணோம். வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த டிஷ்ஷும் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட்டும் பண்ணல. இப்போல்லாம் குழந்தைங்க பெருசாக நாங்களே கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பர்த்டேஸ் செலிப்ரேட் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள வருஷம் எக்ஸ்பெக்டேஷனை நாமளே அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். எப்பவுமே லைஃப்பில் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா எல்லாமே, அதனால தாங்க. சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தங்க. அவள் வீட்டில் இது வந்து கிஃப்ட்டாக வச்சுருந்தா. அது பார்த்தோன்னே பண்ணுற மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த ஒர்க்கை ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தப்போ ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ஈஸியாக பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பண்ண தான் தெரிஞ்சிச்சு இது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. நம்ம பண்ணிகிட்ருக்கிறத வந்து ஒரு நேம் போர்டுங்க. இதுக்கு வந்து நான் உடன் போர்டு வீட்லேயே இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எழுதிக்கலாங்க. எழுதினதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபபெட்ஸ் மேலேயே குட்டியான ஆணி அடிச்சுக்கலாங்க. அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட் மேலேயும் நம்ம ஆணி அடிச்சுட்டே வரணும் ஈக்குவல் இன்டர்வல்ஸில். அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து கலர்ஃபுல் த்ரெட் சுற்றிக்க போகிறோங்க. ஃபஸ்ட் நான் இந்த போர்டை வந்து டர்பன்டைன் ஆயில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. இந்த போர்டை க்ளீன் பண்ணிவிட்டுங்க நம்மளுக்கு என்ன ஆல்ஃபபெட்ஸ் எழுதணுமோ அதை வந்து நான் பென்சிலில் ஃபஸ்ட்டு ரஃபாக எழுதிக்கிறேங்க. இதை பற்றின உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நம்ம கையிலேயே இப்படியே எழுதுறதுன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு ஃபாண்ட்டில் எழுதி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு மேலே நம்ம ஆணி அடிச்சுக்கலாங்க. இது வந்து ரொம்ப பொறுமையாக ஈக்குவல் இன்டர்வல்ஸில் அடிக்கணும். அடிக்கும்போது டபுள் சைடும் அடிச்சுட்டு வரணுங்க. இப்போ டபுள் லைன்ஸ் இருக்குன்னா பேரலாக அந்த ஆணி வந்துகிட்டே இருக்கணுங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இப்போ நான் பண்ண தான் கற்றுக்கிட்டேங்க. அப்போ தான் தோணுச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கண்டிப்பாக இன்னொரு போர்டு இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. அது இன்னொன்று வேறையா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படியும் ஆணி அடித்து முடிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம பிளாக் பெயிண்ட் அடிச்சிட போகிறோம். அதனால் இந்த ஆல்ஃபபெட்ஸோட ஆர்டர் வந்து நம்மளுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுக்காக நான் க்ளோஸ்அப்பில் பிக்சர்ஸ் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஆணி அடித்து முடிச்சதுக்கப்புறங்க ஃபுல்லாக ஒரு கோட் இந்த போர்டு ஃபுல்லாகவே பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலாங்க. பிளாக் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பார்த்தாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆல்ஃபபெட்ஸோட அந்த ஃப்ளோ ஆஃப் லைனே எனக்கு தெரியல, எப்படி போகுதுன்னே சுத்தமாக தெரியலங்க. நல்ல வேலை ஃபோட்டோ எடுத்து வச்சது. ஆனால் ஹைலைட் என்னன்னாங்க, அந்த ஃபோட்டோ வந்து எந்த ஃபோனில் எடுத்து வச்சேன்னு தெரில. அப்படியே நம்ம பண்ணுவோம், நம்ம எழுதின ஆல்ஃபபெட்ஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் லெட்டர் டி வந்து கேபிட்டல் லெட்டருங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் ஆர் தான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு, எப்படி போகுதுன்னே தெரில. அது கர்சிவில் வேறு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருக்கிறதுலே வச்சு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணது ஆர் அண்ட் எஸ் மட்டும்தான். அதுவும் ஒரு வழியாக கொத்து மதிப்பாக பண்ணி முடிச்சிட்டாங்க. கடைசியாக இந்த ஹெச்சில் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. லாஸ்ட் ஆல்ஃபபெட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். அதாவது யூ தான் லாஸ்ட் ஆல்ஃபபெட், அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஹெச் பண்ண ஆரம்பித்தேன், அதோட ப்ரீவியஸ் ஆல்ஃபபெட்டு. அது பாருங்கள், அது பார்த்தா ஹெச் மாதிரியே தெரில. அட் லாஸ்ட் எப்படியோ கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தா கொஞ்சம் ஹெச் மாதிரி தெரிஞ்சிச்சு. எப்படியோ ஃபேரி லைட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் அப்படியே ஒப்பேற்றிட்டேங்க. கடைசியாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் காமிச்ச 2 ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். பார்த்ததற்கு மிக்க நன்றி.